வீரன் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். அப்போது திடீரென்று அவன் மேஜை மேல் ஒரு அதிசய பொருள் விழுந்தது. என்ன என்று கையில் எடுத்தான். சுத்தி சுத்தி அதை பார்த்தான். பொருளை பிரித்தான் வீரன். ஒரு டிபியு கேஸ், ஒரு ஸ்கிரீன் கார்டு, ஒரு அழகான மொபைல், 45 வாட் அடாப்டர், ஆரஞ்சு கலர்ல ஒரு டைப் சி கேபிள், ஒரு சில காகிதங்களும் இருந்தன. மற்றொரு பெட்டியில் ஃபிங்கர் ஸ்லீவ்ஸ், கேமிங் ட்ரிகர். கேமிங் ட்ரிகரை பார்த்தவுடன் ஆச்சரியத்தில் விலை என்னவென்று தேடினான் வீரன். விலையை பார்த்தவுடன் மகிழ்ச்சியில் இதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று வீரன் புறப்பட்டான். Infinix GT10 Pro under 20K குள்ள கேமர்ஸ்க்காக Infinix ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. சீரியஸ்லி சொல்றேன், ஸ்பெக் எல்லாம் மிரட்டி இருக்கானுங்க. ஓவரா ஹைப் ஏத்துறேன்னு நினைக்காதீங்க. இங்க பாருங்க, ஒரு செக்லிஸ்ட் இருக்கா. இத மோஸ்ட்லி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கவர் பண்ற மாதிரி தான் இந்த போன் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் நாட் ஒன்லி சும்மா கேமிங் போன் அப்படின்லாம் சொல்லாம டிசைன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. போனை பாருங்களேன், பேக் சைடுல ஒரு கேமிங் லுக்ல சைபர் பங்க் டிசைன்ல இங்க பாத்தீங்களா ஒரு மினி எல்இடி இண்டிகேட்டர் வேற கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெளியெல்லாம் கொண்டு போறப்ப கலர் வேற சேஞ்ச் ஆகும். சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நத்திங் போனோட வாட லைட்டா அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அண்டர் 20K குள்ள பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a very unique டிசைன். வேற எந்த போன்லயுமே பெருசா இந்த அளவுக்கு பார்க்க முடியல. அப்புறம் கேமிங்காக இவங்க யூஸ் பண்ணிருக்க SoC என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 8050. இது ஒரு 6 nm octa core 5G ப்ராசஸர். ஆல்ரெடி சில போன்ஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். இது என்ன ப்ராசஸர் அப்படின்றதும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். Dimensity 1300 அதையே ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இந்த விலைக்குள்ள வேற என்னென்ன போன்ல வேற என்னென்ன ப்ராசஸர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நாட்ல பாத்தீங்க அப்படின்னா 695 கொடுத்திருப்பாங்க. இதே மாதிரி இந்த அக்னில பார்த்தாலும் 7050, இல்ல ஐக்கூல எடுத்துக்கிட்டீங்கன்னா 920 கொடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி பார்க்கல இந்த பட்ஜெட்டுக்குள்ள உண்மையாவே ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஆண்ட்ராய்டு ஸ்கோருமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6.5 லட்சத்துக்கு மேல வருது. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கல Infinix இந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. பிகாஸ் கேமிங் நல்லா இருந்துச்சு. 90 FPS வரையும் ஒரு சில கேம் போச்சு. எங்கேயும் லாக் ஆகல, ஹேங் ஆகல, பர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட். ஆனா ஹீட் ஆகும்னு எதிர்பார்த்தேன், ஹீட்டும் ஆகல. கண்டினியூவா ஒரு 2-3 மணி நேரம் கேம் விளையாண்டு பார்த்தோம். அப்பயுமே பாத்தீங்கன்னா பெருசா ஹீட் ஆகல. ஹீட்டிங் பஞ்சாயத்து அப்படின்றத இந்த ஒரு வாரத்துல நாங்க எங்கேயுமே பெருசா ஃபீல் பண்ண முடியல. இது போக இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவே நம்ம போன் வாங்குறப்ப இந்த மாதிரி ஒரு ட்ரிகரும் இந்த மாதிரி தம் ஸ்லீவும் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுப்பாங்க. இன்னும் கேமிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி மஜா விளையாண்டுக்கலாம். பட் இது முதல்ல வாங்குற 5000 கஸ்டமருக்கு மட்டும் தான் ஃப்ரீயா கொடுப்பாங்க. வேற 360 ஹெர்ட்ஸ் அசெம்பிளி கொடுத்திருக்காங்க. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு, லீனியர் மோட்டர் கொடுத்திருக்காங்க. அதனால ஹாப்டிக்மே நல்லா இருக்கு. 4D வைப்ரேஷனும் பாத்தீங்கன்னா நம்மளால ஃபீல் பண்ணிக்க முடியும். அதோட கேமிங் ஃபீச்சருமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொடுத்திருப்பாங்க. ஓவராலா இதோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரையில பாத்தீங்க அப்படின்னா பெருசா எங்களால எங்கேயுமே குறை சொல்ல முடியல. Infinix அடுத்த லெவலுக்கு போயிட்டயா. நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. டிஸ்பிளேவும் LCD தான் கொடுப்பான்னு நினைச்சேன். ஆக்சுவலா AMOLED 6.67 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. DCI-P3 ஒயிட் கலர்க்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. 900 nit ஸ்பீக் பிரைட்னஸ். பெசல்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா சுத்தி ஓரளவு கம்மியா தான் கொடுத்திருப்பாங்க. முக்கியமானதே சைட் மவுண்டட் கொடுத்து ஏமாத்தாம இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருந்தாங்க. இது ஒரு 10 பிட் பேனல் அப்படின்றதுனால நம்ம கேம் விளையாடுறப்ப படம் பார்க்கறப்பலாம் அந்த டிஸ்பிளே குவாலிட்டியுமே நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இது விஷுவலா மட்டும் இல்ல, ஆடியோ வைஸும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எங்க எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னா கேமிங்ல ரொம்ப சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட நல்ல லவுடா கிளியரா கேட்ட மாதிரி இருந்துச்சு. இது போக நம்ம பொதுவா ஒரு போன் அன்பாக்ஸ் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம். அது எங்க இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது இல்லையா. இதை கண்டினியூவா யூஸ் பண்ணுன்றதுக்காக Infinix என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு பாட்டை போட்டு விட்டு இந்த மாதிரி இந்த போனை வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்பா அப்படின்ற மாதிரி டிஃபரெண்டா அந்த பாக்ஸை யூஸ் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. இது மட்டும் இல்ல, உங்களால வந்து சார்ஜ் பண்றதுக்கும் இந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். உள்ள கூடி வயர் இழுத்து இந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா சார்ஜிங் டாக்காவும் உங்களால யூஸ் பண்ணிக்கிற முடியும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஆனா சார்ஜிங் டாக்கா யூஸ் பண்றப்ப எந்த பஞ்சாயத்தும் இல்ல. அந்த சவுண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு பில்டப் பண்ணாங்கல்ல, அது அந்த அளவுக்குலாம் சிறப்பா இல்ல. வெளியே எடுத்து கேட்டாலே நல்ல லவுடா தான் இருக்கு. அதுல வச்சு கேட்கிறப்ப எந்த டிஃபரன்ஸும் ஃபீல் ஆகல. ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் பேட்டரியிலையுமே பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் போல 5000 mAh தான் கொடுத்திருக்காங்க. ஆனா 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுவுமே இதுக்கு முன்னாடி ஒரு Infinix போன்ல பார்த்தோம்ல, எந்த போன் எக்ஸாக்ட்லி ஞாபகம் இல்ல, பைபாஸ் சார்ஜிங் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி, அதே டெக்னாலஜி இங்க இருக்கு. இது எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் கேமிங்ல. சோ கேமிங்காக பேட்டரியும் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க எதிர்பார்க்காத இன்னொரு விஷயம் சொல்லவா, இதோட OS என்ன மொக்கையா இருக்குன்னு தானே சொல்லுவேன் அப்படிம்பீங்க. ஆக்சுவலா அப்படி இல்ல. இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்க அப்படின்னா கிளீன் UI கொடுத்திருக்காங்க. ஒரு ப்ளோட்வேர் கூட இல்ல. வீரனே, Infinix போனா இது? அட ஆமா சார், அதான் என்னாலே நம்ப முடியல. சரி, மேல சொல்லு. அதான் என்னாலே நம்ப முடியல. அட பைத்தியக்கார பயலே, அங்க பார்த்து சொல்றா. ஓ அப்படி சொன்னீங்களா? சரி சரி சரி.
ஸோ XOS 13 மேல Android 13 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா இன்ஃபினிக்ஸ்ல ஒரு போன்ல இவ்வளோ கிளீன் யூஐ பார்க்குறேன். எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பும் கிடையாது, எந்த ஹாட் ஆப்ஸ் கிடையாது, எந்த ஆட்ஸ் கிடையாது. பெருசா எதையுமே பாத்தீங்கன்னா நம்மள தொல்லை பண்ற மாதிரி இல்ல. ஈவன் இதுல இருக்க ஒரு சில ஆப்ஸே நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அதையும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. இன்ஃபினிக்ஸ் தயவு செஞ்சு மிச்சம் இனிமே வர எல்லா போன்லயும் இதே மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் புண்ணியமா போகும். சீரியஸ்லி இன்ஃபினிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்டத்துக்கு நகர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த மினி எல்இடி லைட் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். நம்மளுக்கு கால்ஸ் வரப்ப SMS நோட்டிபிகேஷன்லாம் அதான் வந்துச்சு அப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணும். நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. நம்ம அந்த பேட்டர்ன்ஸ்மே நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை கம்ப்ளீட்டா கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியுது. பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வந்தது அந்த டிசைனோட இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க பாருங்களேன், அதுதான் யூனிக்கா இருக்கு. அப்புறம் கேமரா 108 மெகா பிக்சல் AI ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மைதான், அந்த 108 மெகா பிக்சல் உண்மை. ஆனா மீதி இருக்க அந்த ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா 2+2 சும்மா காட்சி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா 32 மெகா பிக்சல். வீடியோன்னு வரையில பேக் சைடுல உங்களால 4K 30 FPS ல வீடியோ எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்ல 2K ல வந்து உங்களால வீடியோ எடுத்துக்க முடியும். வீடியோ கிளாரிட்டி ஓகே, ஆனா ஸ்டெபிலைசேஷன் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. போட்டோன்னு வரையில பாத்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் எடுக்கிற அவுட்டோர் போட்டோஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா இருக்கு, டீடைல்டாவும் இருக்கு. செல்ஃபி வாஸ் குட். போர்ட்ரேட்மே பாத்தீங்கன்னா ஓரளவு கட் ஆகுது. லோ லைட்ல எடுக்கிற இமேஜஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. ஜூம் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் மசமசன் இருக்கு. கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தாலும் எப்பயும் போல அந்த ஸ்கை ரிப்ளேஸ்மெண்ட், AR ஷாட், ஷார்ட் வீடியோ, ஒயிட் செல்ஃபி இது எல்லாமே பாத்தீங்கன்னா காமனா இன்ஃபினிக்ஸ் போன்ல இருக்கும்ல அதே தான் இங்கேயும் கொடுத்து வச்சிருக்காங்க. பட் கேமரா பொறுத்தவரை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த போனை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற போன் அண்டர் 20,000ல இருக்கு. இப்பவே மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆயிருக்கா, இன்னமும் இருக்கு. இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அண்டர் 20,000க்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இன்கேஸ் பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபாய் ஆஃபர்ல 18,000 ரூபாய்க்கே பாத்தீங்க அப்படின்னா அந்த போனை வாங்கிக்க முடியும். 18,000 ரூபாய்க்கு இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8GB RAM கிடைக்கும். அந்த RAM பத்தனா உங்களால விர்ச்சுவல் RAM கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். LPDDR4X RAM கொடுத்திருப்பாங்க. ஸ்டோரேஜுமே 64 128லாம் இல்ல, டைரக்டா 216GB தான் கொடுத்திருப்பாங்க. இதுலயும் UFS 3.1 கொடுத்திருப்பாங்க. என்னையா சொல்ற? இதுவும் பார்த்தல அப்படின்னா டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கும். அதுல 1TB மெமரி கார்டும் போட்டுக்கலாம். பக்கத்திலே பாத்தீங்கன்னா 2 5G சிம்மும் உங்களால போட்டுக்கிற முடியும். ஒரு 20,000க்கு இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்குலாம் ஃபீல் ஆச்சு. அது ஸ்டார்டிங் ஃப்ரம் த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, அது நீங்க ஃபுல்லா பாத்துருக்க மாட்டீங்க இந்த வீடியோல, ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுருக்கோம், அதை போய் பாருங்க. சோ அங்க இருந்து அதோட ஸ்பெக்கா இருக்கட்டும், டிசைனா இருக்கட்டும், கேமிங்காக ஒரு சில ஆக்சசரிஸ் கொடுத்தாங்கல்ல, எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியே தான் பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ்லாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருந்துச்சு. எஸ், இதுலயும் ஒரு சில பஞ்சாயத்துகள் இருக்கு. முதல்ல என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணல. ரெண்டாவது ஃபுல் வால்யூம்ல வச்சு தான் பாட்டுக்கிட்டு கேட்கிறோம் அப்படின்னா பேக் பேனல் லைட்டா பாத்தீங்கன்னா அதிருது. இதுவுமே பெரிய குறைலாம் சொல்ல முடியாது. இந்த வேலைக்குள்ள நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணிருக்காங்கல்ல, அப்போ ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண தான் செய்வாங்க. இது எல்லா பிராண்ட்லயும் நடக்கிறதா அப்படின்றப்ப ஓகே தான். பட் எனக்கு இன்ஃபினிக்ஸை பொறுத்தவரை இப்படி ஒரு ஃபோன் கொண்டு வருவீங்களா, எப்படிரா கொண்டு வந்தீங்க, எப்படிரா உங்களால மட்டும் முடியுது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ரீசெண்ட் டைமா இவங்கன்னு நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன பிராண்ட் கூட நல்ல நல்ல மொபைல் கொண்டு வராங்க. பெரிய பெரிய பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா டம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் என்ன நடக்குது அப்படின்றது புரியல. ஸோ சிம்பிளி இப்போ இந்த போனை பத்தி நான் சொன்ன வர உங்களுக்கு என்ன தோணுது? 20,000 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்றது சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு.